எப்பா என்னங்கடா இப்படி நடிக்கிறீங்க, அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே அது உண்மையான சண்டை அப்படின்னு நம்பி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்று, நான் வந்து 9 சீசனாக பிக் பாஸ் பார்க்குறேன், ஒரு 4 சீசனாக பிக் பாஸை ரிவ்யூ பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த பிக் பாஸ்க்குள்ளே வந்த கண்டஸ்டன்ஸ்லேயே தி மோஸ்ட் பாய்சனஸ் கேர்ள் யார் அப்படி, பாய்சனஸ் கேர்ள் பர்சன், பொண்ணு பையன் எல்லாத்தையும் சேர்த்தே சொல்கிறேன், யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பார்வதி தான். பார்வதி கிட்ட யாராலையுமே கம்பீட் பண்ண முடியாது. ஈவன் அர்ச்சனா, ஈவன் வனிதா, ஈவன் காயத்ரி, நீங்கள் எல்லாரும் ஐஸ்வர்யா தத்தா, யாஷிகா, யாரெல்லாம் மோசமான ஆட்களாக இருந்தாங்களோ, அசீம், ஈவன் அசீம், அவங்க எல்லாரையும் சேர்த்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு ஜூஸை நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா அதுதான் பார்வதின்னு வந்து நிற்பாங்க. ஏன் அப்படின்னா கமருதீன், பிரவீன் இவங்க 2 பேரும் ஒரு பிராங்குக்கு பிளான் பண்ணுறாங்க. கமருதீனுக்கும் பிரவீனுக்கும் ஒரு சண்டை வர மாதிரியும், கமருதீன் பிரவீனை அடிக்கிற மாதிரியும், பிரவீன் தான் சொல்கிறாரு என்னை அடி, நான் வந்து ஒரு படத்தில் வந்து அழுக வரணுன்றதுக்காக ஒரு டேரக்டர் என்னை 8 வாட்டி பலார்னு அரைஞ்சாரு, அதனால் நீ என்னை அடி பரவாயில்ல அப்படின்னு பிரவீன் சொல்ல, எதுக்காக இந்த பிராங்க்னு தெரில, ஒரு பிராங்க் வந்து பிளான் பண்ணுறாங்க. இதுக்கு நடுவில் பிரஜன் அவர்களால் தான் சண்டே வந்த மாதிரியான ஒரு விஷயம், 3 பேர் சேர்ந்து தான் ஒரு பிராங்கை பிளான் பண்ணுறாங்க. இந்த பிராங்க் பிரஜன் அவர்களுடைய மனைவி சாண்ட்ராவுக்கு கூட தெரியாது. இப்போ நிறைய பேர் வந்து அவங்க டீமாக விளையாடுறாங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் இல்லை. பிரஜனை வந்து அவர் ஒரு பக்கம் தனியாக ஒரு கேம் ஆடுறாரு, சாண்ட்ரா அவங்க பக்கம் ஒரு தனியாக கேம் ஆடுறாங்க. நேற்று வாட்டர் மெலனை நீ எப்படி என் கேரக்டர் பேட் கேரக்டர்னு சொல்லுவேன்னு கேட்க போகும்போது பிரஜன் கிட்ட சாண்ட்ரா வந்து பெர்மிஷன் வாங்கிட்டோ இல்லை அவங்ககிட்ட சொல்லிட்டோ போகலை. அதே மாதிரி பிரஜன் வந்து நடுவில் இன்டர்ஃபயர் ஆகி பேச வரும்பொழுது கூட சாண்ட்ரா வந்து அமுச்சு விட்டாங்க. பிரஜன் வந்து இது அவங்க சண்டை, அவங்க பேசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். அதே மாதிரி தான் பிரஜன் அவர்களும் அவர் கேமை தனியாக தான் விளையாடிக்கிட்டு இருக்கார். ஸோ இதை வந்து நான் கிளியர் பண்ண விரும்புகிறேன். ப்ராங்க் வந்து நல்லபடியாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஒரு சண்டையை க்ரியேட் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் பார்த்த விஷயங்கள், அவன் அடிஸ்டாப்பில் கமருதீன் வந்து அடிச்சிட்டாரு, ரெட் கார்டு கொடுத்துருவாங்க, எல்லாரும் பதறி போயிட்டாங்க. சாண்ட்ரா லிட்டரலாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க, தன் மனைவி கதறி அழுகுறாங்க. அப்போ கூட அவர் வந்து இது ப்ராங்க்குன்னு சொல்லலை, சரிங்களா? ஸோ கன்ஃபெஷன் ரூமுக்கு போகிறாங்க, 3 பேரும் ஒட்டுக்காக போகிறாங்க, போய் பேசிட்டு வராங்க, எல்லாமே நடக்குது. இது நடக்குதா, இது நடந்தவுடனே எல்லாரும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, சரியா? எல்லாரும் அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இப்படி ஆயிடுச்சே, என்ன கமருதீனுக்கே எவ்வளோ கோவம், பிரவீனுக்கே எவ்வளோ கோவம். லிட்டரலாக திவ்யா வந்து மயிருன்னெலாம் சொல்லிட்டாங்க, உங்கள்கிட்ட கண்ட்ரோல் மயிரெலாம் இருக்காதா, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு அப்படிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் பதறி போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்குள்ளே ஆல்ரெடி கமருதீன் வந்து இந்த மாதிரி தான் அப்படிங்கிறது தெரியும், அடிச்சிட்டாரு ஒருத்தர் அப்படின்னும் பொழுது அமித்லாம் பதறிட்டார், அவருக்கு வந்து நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அவர் பாவம் அவர் ஒரு பக்கம் தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போ ஆக்சுவலாக இந்த வைல்ட் கார்டில் 3 பேர் ஒன்றா இருக்காங்கன்னா ஒன்றாவே பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா, பிரஜன், அப்புறம் காயத்ரின்ற மாதிரிங்க கருமம் திவ்யா. அமித் வந்து மற்ற கேங்கோட மிங்கிள் ஆகிறேன், நான் வந்து வைல்ட் கார்டோட இருக்க மாட்டேன், நான் எல்லாரோடையும் மிங்கிள் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு பக்கம் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு, பாவம் அவருக்கு தெரில, அவர் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு தனியாக. என்ன நீ நமக்கெல்லாம் வந்து நம்ம தோத்துட்டோம், நம்ம தடுத்துருக்கணும், நம்ம தோத்துட்டோம், நீங்கள் வந்து இதை நார்மலைஸ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு அவர் ஒரு பக்கம், சரியா? இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த தர்பீஸினுடைய ஒரு குல விளக்கு பார்வதி சீரியஸாக இந்த தர்பீஸ் தனியாக இருக்கும்போது மற்றவங்க சொல்கிற விஷயங்களை கேட்குறான். இப்போ தலை சொன்னால் கேட்குறான், மற்றவங்க யாருன்னா சொன்னால் கேட்குறான், கேம்னா விளையாடுறான், கரெக்டான விஷயங்களை செய்கிறான். தர்பீஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா தப்பாக பேசுறது, தகுதி தராதரன்னு பேசுறது, அடுத்தவங்களை வந்து ரொம்ப ஏளனமாக பேசுறது. இதுதான் அந்த ஆள்கிட்ட இருக்கக்கூடிய மெயினான பிரச்சனை. ஆனால் தனியாக இருக்கும்போது எல்லா வேலையும் செய்கிறாப்புல எல்லா ஹவுஸ்மேட் மாதிரி தான் இருக்கிற அந்த அதிகார தோரணையெல்லாம் இருக்காது. பார்வதி கூட எப்போ அந்த ஆள் சேர்றானோ பார்வதியுடைய ஒட்டுமொத்த குணங்களும் தர்பீஸுக்கு ஒட்டிக்குது. யார் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடாது, யார் சொன்னாலும் வந்து நம்ம செய்யக்கூடாது, யாருமே மதிக்கக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு திமுரு தெனாவட்டும் வந்துடுது. வேலையும் செய்ய மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான். உட்காந்து 2 பேரும் உட்காந்து காசிப் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்வதிக்கு
எதுக்காக இவ்வளோ சப்போர்ட்டு, தர்பீஸுக்கு எதுக்காக இவ்வளோ சப்போர்ட், இந்த வீட்டுக்குள்ளே பார்வதி சண்டை போடுறதை தவிர்த்து கோல்முட்டி விடுறதை தவிர்த்து வேறு என்ன பண்ணியிருக்காங்க? டாஸ்க் விளையாடிருக்காங்களா? பிக் பாஸுக்கு ஏற்ற மாதிரி எதனா ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. பியோர்லி வந்து அவங்க சண்டை போடுறாங்க, எல்லாரையும் சமாளிக்கிறாங்க, எல்லாரையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு பின்பம் கட்டமைக்கப்படுது, பார்வதி திவாகரத்தை எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க. அப்படி கிடையாது. பார்வதியோடைய பக்கா ஸ்கெட்ச் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது பிக் பாஸ் வந்து ஒரு 4 வாட்டி மைக்கை சரியாக மாட்டுங்கன்னு பார்வதி கிட்ட முதல்ல சொல்கிறார். பார்வதி உங்கள் மைக்கை சரியாக மாட்டுங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி வியானா, இந்த 3 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதான் நீங்கள் நோட் பண்ணோம். வியானாவுக்கு அந்த விஷக்காத்து பரவுது. பார்வதி பக்கத்தில் இருக்கும்போது கொரோனா வைரஸ் மாதிரி வந்து பரவுது. வியானா தனியாக இருக்கும்போது வியானாவாக இருக்காங்க. பார்வதி கூட இருக்கும்போது வியானாவாக மாறிடுறாங்க. அப்படி அந்த விஷக்காத்து பரவுது. ஓகேவா? முதல்ல வியானாவை சொல்கிறாரு மைக்கை சரியாக மாட்டுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்வதியை சொல்கிறாரு மைக்கை சரியாக மாட்டுங்கன்னு சொல்லி. நெக்ஸ்ட்டு திவாகரை சொல்கிறாரு. கேப்டன் அவங்களுக்கு வந்து ஐ திங்க் அவங்களுக்கு பீரியட்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அவங்க தலை ரூமில் படுத்துட்ருக்காங்க. அவங்களால ஏஞ்சி எதுவும் பண்ண முடியல, ஸ்டொமக் பெயினில் இருக்காங்க. அவங்க ஏதோ ஹார்ட் பேக் மாதிரி ஏதோ வச்சுட்டு இருந்தாங்க. ஓகேவா? வியானாவை சொல்லும் போதும் கேப்டன் எதுவுமே சொல்லலை. பார்வதியை சொல்லும் போதும் கேப்டன் எதுவுமே சொல்லலை. அந்த வீட்டின் தலை எதுவுமே சொல்லலை. திவாகரை முதல் முறை சொல்லும்போது கூட அவங்க எதுவுமே சொல்லலை. அவங்க லிட்டரலாக என்ன ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்கன்னா, இதுங்க கிட்டலாம் எதுக்கு பேசிட்டு, இவங்கக்கிட்ட பேசி நம்ம வந்து நம்ம அதாவது எல்லாரும் முக்கால்வாசி பேர் அந்த வீட்டுக்குள்ளே பார்வதி ஒரு ஆளே கிடையாது. அதுக்கிட்ட போய் பேசி நம்மளை அசிங்கப்படுத்திக்க வேணாம். சேத்துல நம்ம காலை விட்டாலும் சேர் நம்ம மேலே பட்டாலும் நமக்கு தான் அசிங்கம். அதனால் வேணாம், அது ஒரு அசிங்கம். துஷ்டனை கண்டால் தூர விலகு. அவாய்ட் பண்ணுறாங்க பார்வதியை. பார்வதி கிட்ட வந்து பேச முடியாது, பார்வதி வந்து ஒரு பயங்கரமான ஆள் அப்படிலாம் யாரும் ஒதுங்கலை. இதெல்லாம் ஒரு ஆளா, இதுகிட்ட போய் பேசி நம்ம வந்து ஏன் நம்மளுடைய இமேஜை டேமேஜ் பண்ணிக்கணும், அந்த ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க எல்லாரும். 3 வாட்டி சொல்கிறாருங்க திவாகருக்கு. 3 வாட்டி சொல்கிறாரு மைக்கை சரியாக மாட்டுங்க. 3 வாட்டியா 2 வாட்டியான்னு தெரில. ஆனால் குறைஞ்சபட்சம் 2 வாட்டி சொல்லும் பொழுது திவ்யா அவர்கள் அங்கேருந்து சொல்கிறாங்க, ஏன்னா அந்த மைக்கை ஒழுங்காக தான் மாட்டுங்களேண்ணா அப்படின்றாங்க. உடனே பார்வதியில் நாங்கள் பார்த்துக்குறோம். பார்வதி கிட்ட அவங்க பேசலை. திவாகர் கிட்ட சொல்லும்போது இல்லைங்க நான் வந்து கவனிக்கலைங்க, நான் சரியாக மாட்டிக்கிறேங்க நான் அந்த ஆள் சொல்லி முடிச்சிட்டான். உடனே இந்த அம்மா நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, நாங்கள் மாட்டிக்கிறோம், இது வந்து டெக்னிக்கல் எரர் தான், நீங்கள் சொல்ல தேவையில்லை அப்படின்னு இவங்க குறுக்கால புகுந்து பேச திவ்யா கேட்குறாங்க, நான் உங்ககிட்ட பேசவே இல்லை, நீங்கள் எதுக்கு அவருக்கு வாயா இருக்கீங்க, நீங்கள் திவாகருக்கு வாயா, நான் அவர்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னும் போது நான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், நான் பேசுவேன், நான் அப்படித்தான் பேசுவேன். இல்லை பைத்தியமா நீ? ஏங்க நானும் ஒருத்தரும் பேசிகிட்டு இருக்கோம், சம்மந்தமே நம்ம குறுக்கால வந்து இன்னொருத்தன் பேசுகிறான்னா நம்ம என்ன பண்ணுவோம், சப்புன்னு ஒன்று வச்சு யாரா நீ, நாங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், நீங்கள் யாரா நடுவில் கோமாளி போடா அங்கிட்டு அப்படின்னு நம்ம விரட்டுவோமா இல்லையா? அப்படித்தான் பார்வதி வாண்டடா. இப்போ என்ன ஆகும், திவ்யா வந்து பார்வதியை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. பார்வதி தான் சும்மா இருக்கிறவங்கள சீன்றாங்கன்றது வராது. பார்வதி டார்கெட் செய்யப்பட்டார், திவ்யாவால் டார்கெட் செய்யப்பட்டார். இப்போ இன்னொரு விஷயமும் நடக்குது. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் இந்த 3 பேர் இருக்காங்களே, இந்த 3 பேர் கூடயும் மொத்த அன்பு கேங்க போய் சேர்ந்துருச்சு. சபரி, எஃப்ஜே, கெமி, ரம்யா இவங்க எல்லாம் போயிட்டு அவங்க வந்து இங்கே சேரலை, இவங்க போய் அவங்களோட சேர்ந்துட்டாங்க. இப்போ வெளியில் வந்து அதை இந்த பார்வதி திவாகருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து அன்பு கேங்குடன் இணைந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு அவங்கள போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சும்மா இருக்கிறவங்கள சொரண்டி வம்பிழுத்து அதை ஒரு பிரச்சனையாக்கி அதில் ஒரு லைம்லைட்டை கிரியேட் பண்ணி அதன் மூலமாக நம்ம வெளியில் தெரியணும்னு நினைக்கிறதுல 1ஆம் நம்பர் விஷமாக இருக்கிறாங்க பார்வதி. இது மட்டும் கிடையாது. பிரவீனை குத்தி விட்றா பாருங்க, அப்படி குத்துறாங்க உட்காந்துக்கிட்டு அவனை. இது ப்ராங்க்கு 3 பேரும் பேசி வச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து தெரில, நான் லேடிஸ்ன்றதுனால டீசெண்டாக பேசுகிறேன், இவங்களுக்கு தெரில இது ப்ராங்க்குன்னு தெரில. தெரியாமையே நாளைக்கு ப்ராங்க்குன்னு தெரிஞ்சால் எப்படி பார்வதி முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுப்பாங்கன்னு தெரில, அவனை அப்படி குத்துறாங்க. கமருதீனுக்கு அறிவு இல்லையா? எதுக்கு பிரஜனுக்காகலாம் வந்து சண்டை போடுறான்? நீ ஏன் பிரஜனை சும்மா விட்ட? நீ கேட்டிருக்கலாம்ல, நீ ஏன் சும்மா விட்ட? கமருதீனுக்கு அறிவு இல்லையா? நீங்கள் 2 பேரும் நண்பர்கள் தானே, பிரஜனுக்காக வந்து உங்ககிட்ட அவன் சண்டை போடலாமா?
என்னது இது சுத்த நான்சென்ஸ். திவாகரை உட்கார வச்சுட்டு, அவர் ஒரு பெரிய தர்மகர்த்தா, அவரை உட்கார வச்சுக்கிட்டு பாருங்கண்ணே, இவனுக்கு அவசரம்ண்ணே, இவனுக்கு வந்து யார்கிட்ட மோதணும், யார்கிட்ட பேசணுன்னே தெரியாதுண்ணே, யாருக்கு சப்போர்ட் பண்ணணுன்னே தெரியாது, நம்மக்கிட்ட தானே வருவான், நம்மக்கிட்ட தானே பேசுவான். ஏம்மா, நீ ஒரு பையனை வச்சு எமோஷ்னலாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணி நீ அவனையே குத்துறதுக்கு, அதாவது ஒரு பொண்ணு என்ன கேவலத்தை பண்ணக்கூடாதோ அந்த கேவலத்தை பண்ணி நீ ஒரு கேம் விளையாடி ஒருத்தனுடைய லைஃபையே காலி பண்ணணும்னு நினச்ச நீ, அது உனக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பேக் ஃபயர் ஆனதுக்கு காரணம் பிரஜினும் சாண்ட்ராவும் தான். அந்த வன்மம் இன்னும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு திவ்யா இதெல்லாம் பேசினா இவங்க வந்து பேசுவாங்களாமா. ஏன் எனக்கு புரியல. அவங்க இந்த வாரம் வீட்டு தலை கேப்டன் ஒரு மைக்கை சரியாக மாட்டுங்கன்னு பிக் பாஸ் சொல்லும்போது ஒரு கேப்டனாக வந்து சொல்லக்கூடாது, அவங்களோட ரெஸ்பான்சிபிள் தானே. பேசினா பார்வதி வந்து பேசுறது. இது 2-3 வாட்டி திவாகர் எதனா சொன்னால் பார்வதி வர்றது. வாண்டடாக வம்புழுக்கிறாங்க திவ்யாவை. அப்போ திவ்யா வந்து அங்கே கத்துனாங்கன்னா இப்போ திவ்யா தான் பார்வதியை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு இதுங்க ரெண்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் ஆதரவாளர்கள் ஓட்டுவாங்க, ரீல் ஓட்டுவாங்க, பார்வதியை டார்கெட் பண்ணிட்டாங்க, பார்வதி இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டுவாங்க. முழுக்க விஷ ஜந்து விஷ செடியாக மாறி நிற்கிது பார்வதி. சீரியஸாக இந்த சீசன் மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய அத்தனை சீசனையும் கம்பேர் பண்ணும்போது இது மாதிரியான ஒரு விஷப்பாம்பை நான் பார்த்ததே கிடையாது. எப்படி தான் இவங்க கூடலாம் கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தன் வாழ போகிறான், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் எப்படி தான் ஒரு பையன் இருக்க போகிறான், இவ்வளவு டாக்ஸிக்கான ஒரு பொண்ணு கூட எப்படி யார் இருப்பா அப்படின்றது எனக்கு சீரியஸாக தெரில. பர்சனலாக போகிறேன்னு நினைக்க வேணாம், நிஜமாகவே சொல்கிறேன், நிஜமாகவே எனக்கு வந்து தோணுது, எப்பட்றா இவ்வளோ உடம்பு முழுக்க டாக்ஸிக்காக இருந்தால் எப்படி. ஒருத்தவங்களை பிடிக்கல, ஒருத்தவங்க நமக்கு ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள எப்படியாச்சும் காலி பண்ணிடணும். ஆளை சேர்த்துக்கிட்டே இருக்காது. முதல்ல கமருதனை சேர்த்து திவாகர் அட்டாக் பண்ணுது, இப்போ பிரவீனை சேர்த்துக்கிட்டு பிரவீனை சேர்க்க ட்ரை பண்ணுறாங்க. பிரவீன் உடச்சி விடும்போது தான் தெரிய போகுது மேடமுக்கு, உடச்சி விடும்போது தான் தெரிய போகுது. பிரவீனை எப்படியாச்சும் நமக்குள்ளே போட்டுக்கிட்டு பிரவீனை வச்சு நம்ம பிரச்சனை அட்டாக் பண்ணுவோம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா பார்வதி? எச்சத்தனம். தனியாக விளையாட துப்பு இல்லை. ஒன்று திவாகரை சேர்த்துக்கணும், கலையரசன் புரிஞ்சு வெளில போயிட்டான், அவன் பரவாயில்ல தப்பிச்சிட்டான். யாராவது ஒருத்தர் வந்து சேர்த்துக்கணும், இல்லை திவாகர் இல்லைன்னா கமருதீன், இப்போ பிரவீன். இது ரொம்ப நாள் நிலைக்காது இந்த கேம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை வந்து நீங்கள் பாருங்கள், மனசாட்சியோடு பேசணும். சும்மா இருக்கிறவங்கள உரண்டை இழுத்து பார்வதி பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்களா, இல்லை பார்வதி கிட்ட பிரச்சனை வருதா? இப்போ டாஸ்கில் பார்வதி கிட்ட போய் ஒரு 4 பேர் சண்டை போடுறாங்கன்றது வேற. சும்மா இருக்கும்போது திவாகர் எதனா சொன்னால் உள்ளே வர்றது, மற்றவங்களை எதனா சொன்னால் உள்ளே வர்றது, சும்மா இருக்கிறவனை வந்து உசுப்பேற்றி அவனை வச்சு இன்னொருத்தனை டார்கெட் பண்ண நினைக்கிறது, இந்த மாதிரிலாம் பார்வதி பண்ணுறாங்களா இல்லையா? அது எப்படி நல்ல கேமாக இருக்கும்? கொஞ்சமாச்சும் பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும், சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மட்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.